வா பாக்கி. நான் அங்க இருந்து பார்க்கும்போது அழுதுகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆ, இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்தேன், உன் கண்ணுல கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருந்ததே. அது வேற ஒண்ணும் இல்ல பாக்கி, ஆனந்த கண்ணீர் தான். சந்தோஷத்துல எதுக்கு அழுதுட்டு இருக்க? பின்ன என்னோட ஒரு பெரிய கடமையை நான் இன்னைக்கு நிறைவேற்றி வச்சுட்டேன்ல. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதை சொல்றியா? ஆமா, பின்ன பொம்பளை பிள்ளைய கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாத்து வளர்த்து ஒரு நல்ல குடும்பத்துல கட்டி கொடுக்கறதுன்னா சாதாரண விஷயமா? ஆமா, நல்லது தானே நடந்திருக்கு. அப்ப நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டுல இருக்கணும். சிரிச்சதுலதான் சந்தோஷத்துலதான் கண்ணீர் வந்துருச்சு. ஓஹோ, அப்படியா? ஆமா பாக்கி, அந்த ஃபீலிங் எல்லாம் அனுபவிச்சாதான் புரியும். சரி. இப்படியே அழுதுகிட்டு இருந்தா அடுத்து ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் யார் பாக்குறது? அதான் வீட்டுக்கு பெரியவங்களா உங்க அம்மா முன்னாடி நின்னு பாக்குறாங்கல்ல. இருந்தாலும் அண்ணன் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குமா? அங்க மேடையில அதுக்கு மேல இடம் இல்லப்பா. மேலும் உங்க அம்மா பெரிய ஆளா மேடைக்கு பக்கத்துல நின்று எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கல்யாணத்துக்கு வந்தவங்கள வாங்கன்னு நான் தானே கூப்பிட்டு கவனிக்கணும். அப்புறம் போயிட்டு வரேன்னு சொல்றவங்கள சாப்பிட அனுப்பணும். அந்த வேலையை நான் தானமா பாக்கணும். ஆமா ஆமா, நீ தான் பாக்கணும். அதான் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கேன். எல்லாரும் மேடை பக்கத்துல வரைக்கும் போக மாட்டாங்கல்ல. சரி சரி சரி. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சாருக்கு எப்ப கல்யாணம்? அவ்வளவுதான், இன்னும் என்ன இருக்கு நமக்கு. தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சாச்சு. எப்படியும் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல தங்கச்சிக்கும் குழந்தை வந்துடும். இன்னும் அந்த செலவு இருக்கு, அதை பார்க்கணும். அதுக்கு ஓடி ஓடி சம்பாதிக்கணும். அப்புறம் பிள்ளை பிறந்துட்டா காது குத்து மொட்டை அடிக்கிறதுன்னு அது வேற செலவு இருக்கு. வரிசையா பார்க்கணும்ல, அதுக்கு ஓடி ஓடி சம்பாதிக்கணும்ல. இப்படியே நீ ஓடிக்கிட்டே இருந்தா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை எப்ப அமைச்சுக்க போற? எனக்குன்னு என்ன இருக்கு, தங்கச்சி தானே எல்லாம். இது உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சதுன்னு வை. ஏன் சும்மா இருமா, நீ வேற போய் என்னத்தையும் சொல்லிடாத. சும்மாவே நான் கல்யாணம் பண்ணாம அவ கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா. என்னமோ இப்ப பெரிய சாரும் அம்மாவும் நேரடியா வந்து பொண்ணு கேட்கவும் தான் சரின்னு இறங்கி வந்து சம்மதிச்சிருக்கா. ஆமா, உன் தங்கச்சி உன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டால, அப்ப நீயும் அவ ஆசையை நிறைவேற்றணும்ல. எனக்கு வயசு 30 ஆக போகுது. இனிமேல் இதுக்கு மேல எனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? நான் வேணா பொண்ணு பார்க்கட்டுமா உனக்கு? நீ பெரிய மனுஷி, பொண்ணு பாத்துருவ. நீ ஊன்னு சொல்லுப்பா, நான் உனக்கு பொண்ணு பார்த்து தரேன். அப்படியா? சரி. ஒரு நல்ல பொண்ணா இருந்தா பார்த்து சொல்லு. அப்படியா? சரி. ஏன் என்ன பார்த்தா நல்ல பொண்ணா தெரியலையா உனக்கு? பாக்கி, இல்ல, என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு நல்ல பொண்ணா தெரியலையான்னு கேட்டேன். பாக்கி நீ என்ன சொல்ற? இதுக்கு மேல எப்படி ஓப்பனா கேக்குறது? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ பாக்கி, ஏன் பேக்லயே போற? நீ எங்க நான் எங்க? 2 பேரும் இங்கதான் நிக்கிறோம். அது இல்ல, நீ நீ வசதியான வீட்டு பொண்ணு, நான் சொந்தமா ஒரு வீடு கூட இல்லாதவன். அதான் நல்ல வேலை பாக்குறல்ல, சம்பாதிச்சு வீடு வாங்கிக்கிடலாம். பாக்கி நீ என்ன சொல்ற? இங்க பாரு, இதெல்லாம் சரியா வராது. உன் வீட்டுல குடியிருக்கிற நான் எங்க? 4-5 வீட்டுக்கு ஓனரான நீ எங்க? 4-5 வீட்டுக்கு சொந்தக்காரியா இருந்தாலும் நான் வாழ்றதுக்கு ஒரே ஒரு சின்ன வீடு போதும். அப்படிப்பட்ட ஒரு வீடை வாடகைக்கு பிடிக்க உன்னால முடியாதா? இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் பாக்கி, கேக்குறதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனா நடைமுறைக்கெல்லாம் சாத்தியப்படாது. நீ இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கியே தவிர உன்னை பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை இன்னும் வரலையே. உன்னைய பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன? அப்ப பிடிச்சிருக்கா? அது அப்படி இன்னும் சொல்லிட முடியாது. உன்னைய பிடிக்காம இருக்குமா என்ன? நேரடியா சொல்லு. இதெல்லாம் சரியா வர்றது பாக்கி. ஆளை விடு. நான் கல்யாணத்துக்கு வந்தவங்களை எல்லாம் கவனிக்கணும். அருண், வாங்க வாங்க, சாப்பிட்டீங்களா? என்ன இப்படி உளுந்தடிச்சு ஓடுறான்? சொந்தமா 4-5 வீடு இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறானோ? அப்படி ஒன்றும் நான் பெரிய சொத்துக்காரியெல்லாம் இல்லையே. சரி, அப்படியே இருந்துட்டா தான் என்ன? அதெல்லாம் நான் சம்பாதிச்சது இல்லையே. இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஆனா என்ன பிடிக்கலன்னு சொல்லல, அது வரைக்கும் ஓகே. பாப்போம், விட்டு பிடிப்போம். பாக்கி, என்னம்மா? இந்த அருணாச்சலம் தம்பி எங்கேயாவது இருந்தா கொஞ்சம் பார்த்தா வர சொல்லு. இப்பதாம்மா இந்த பக்கம் போனாரு. அடே அப்படியா? இங்க ஐயர் கூப்பிடுறாரு, அவரை வர சொல்லு. அருண், அருண். ஆமா, இப்படியே நேரா போய் வலது கை பக்கம் திரும்பினா 2வது வீடு. ஆமா, சாப்பாடு அங்கதான். சாப்பிடுங்க, போய் சாப்பிடுங்க. ஓய் அருண், அருணே. இங்க பாரு, ஏனம் போடாத என் பேர. இங்க வாயே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏற்கனவே நீ சொன்ன விஷயத்தையே என்னால ஏத்துக்க முடியல. எங்க அம்மா கூப்பிடுறாங்க உன்னைய. உங்க அம்மா கூப்பிடுறாங்களா? எதுக்கு? நீ இப்ப என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னேல, அதை எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். இது பாக்கி, நான் எப்போ உங்ககிட்ட அப்படி எல்லாம் சொன்னேன்? நீ சொன்னா என்ன, நான் சொன்னதை நீ அக்செப்ட் பண்ணா என்ன? நான் அக்செப்ட் பண்ணவே இல்லையே. அக்செப்ட் பண்ணல, அதை தான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். உன்னை கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேளு. பாக்கி, என்ன பாக்கி இப்படி பண்ணிட்ட? போ போ, போய் என்னன்னு கேளு போ. பாக்கி, அருணாச்சலத்தை கொஞ்சம் இங்க வர சொல்லு. கூப்பிடுறாங்க பாத்தியா? போ. பாக்கி, என்ன பாக்கி இதெல்லாம்? போய் என்னன்னு கேளு. திட்டுனா வாங்கிக்கோ. நான் ஒண்ணுமே பண்ணல பாக்கி. போய் என்னன்னு கேளு. எப்பா தம்பி அருணாச்சலம், ஏம்மா இங்க வா கொஞ்சம். இந்த வந்துட்டேன். போச்சு. என்னம்மா? ஐயர் கூப்பிடுறாரு பாரு உன்னைய. ஐயர் கூப்பிட்டாரா? பின்ன தாலியை
கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மத்த சடங்கெல்லாம் செய்யறதுக்கு அண்ணங்கார நீ வேண்டாமா வாங்க. இந்த வந்துட்டேன். என்ன கூப்பிட்டு விட்டீங்க? இங்க வா. என்னங்க? பாப்பா எங்க? இவ்வளவு நேரம் நல்ல மேல சத்தம் கேட்டுட்டு இருந்தது, கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் நின்ன உடனே தூங்கிட்டா. சரி எங்க? உங்க அத்தை தான் தூக்கிட்டு போய் வீட்டுல போய் படுக்க வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வேற கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு போகணும், அங்க ஆரத்தி எடுக்கணும். நீ தான் பண்ணணுமா அதெல்லாம்? ஆமா, நான் தான் மரக்காரி, நான் தான் பண்ணணும். இப்ப நேரா அங்க பொண்ணு வீட்டுக்கு தானே போவாங்க? ஆமா, பொண்ணு வீட்டுக்கு தான் இப்ப முதல்ல போறாங்க. அங்க வெண்ணிலா தங்கச்சிங்கிற முறைக்கு அவ ஆரத்தி எடுப்பா. இங்க நம்ம வீட்டுக்கு வந்ததும் நான் தான் எடுக்கணும். ஓ சரி. சரி, அவங்க கார்ல கிளம்பும் போதே நான் கூட போனா தான் உண்டு, இல்லாட்டி நான் நடந்து போகணும். எனக்கு பாதை வேற தெரியாது. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சட்டுன்னு சொல்லுங்க. இந்த நான் கூட்டிட்டு போறேன். அப்ப நீங்க வரலையா? இங்கே தான் இருக்க போறீங்களா? ஆமா இங்கே தான் இருக்க போறேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீ என் கூட இரு. என்ன விஷயம்? அது நான் இந்த உனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். என்னது? அது இந்த இதுதான். என்னது இது? நீ கண்ணை மூடே. கண்ண மூடி? கொஞ்சம் தள்ளி நின்று கண்ணை மூடு. எதுக்கு? சொன்னதை செய்யுமா. ரொம்ப மிரட்டுற மாதிரி தெரியுது. கூப்பிடவா எம்கேவ? என்ன பண்ணிடுவான்? அவன் பிஸியா இருக்கான், அதனால அவனை நான் கூப்பிட மாட்டேன். என்னன்னு சொல்லுங்க. கண்ணை மூடுன்னு சொன்னேன். உங்களோட உங்க பிள்ளைய கூட சமாளிச்சிடலாம் போல, உங்களை சமாளிக்கிறது தான் எனக்கு பெரிய வேலையா இருக்கு. மூடியாச்சு என்ன? நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்கவே கூடாது என்ன? கண்ணை மூட சொல்லி கழுத்துல இருக்கிற செயின் எல்லாம் அத்துக்கிட்டு போறீங்களா? உன் புத்தி இருக்கு பாத்தியா, உன்ன மாதிரியே தான். சரி சீக்கிரம் எதுவா இருந்தாலும். அது இந்த தூங்கும்போது ரேப் பண்ண போறேன்னு சொன்னீங்க, ஒருவேளை அதுக்கு பிளான் பண்றீங்களா? ஏய் கோயில வச்சு என்ன பேசிட்டு இருக்க? அதான் கோயிலுங்கிற நம்பிக்கையில தான் கண்ணை மூடி இருக்கேன், இல்லாட்டி உங்களை நம்பி கண்ணை மூடுவனா? கண்ணை திறந்துடாத என்ன? திறக்கல. கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொள்ள போறீங்களா? கழுத்துக்கிட்ட கை வருது. வாய கொஞ்ச நேரம் மூடேன். என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. என்ன? ஒண்ணும் இல்ல. கண்ணை திறக்கவா வேந்தன்? கண்ணை திறக்கவாப்பா வேந்தன். என்ன பண்றீங்க? ஒரு சத்தத்தையும் காணும், ஒன்னையும் காணும். ஏய் பைத்தியம், நீ எங்கடா? இங்க நான் இங்கதான் இருக்கேன். இவர் எங்கடா? யாரு? வேந்தன். அவன் எங்க இங்க இருக்கான்? இங்கதான்டா இருந்தாரு. தனியா நின்னு வேந்தன் புலம்பிட்டு இருக்க. தனியா நின்னா? அந்த அளவுக்கு உன் புருஷன் மேல காதல் முத்தி போச்சா? டேய் கிறுக்கா, அவர் இங்கதான்டா நின்னாரு. நின்னா எங்க காணோம்? அதான் தெரியல. ஆளு மூஞ்சியும் பாரு. வா கிளம்பு. எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? எல்லாரும் கிளம்பியாச்சு கார்ல. அப்ப நீ மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஒரு பை விட்டு போச்சுன்னு எடுக்க வந்தேன் பைக்ல. ஐயோ, நான் எப்படிடா போவேன்? வா, நான் பைக்ல தான் வந்திருக்கேன், கூட்டிட்டு போறேன் வா. நீ தானே ஆரத்தி எடுக்கணும் லூசு. ஆமாடா எம்கே, வா போவோம். வா. தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கா பைத்தியம். இல்லடா, அவர் இங்கதான் இருந்தாரு. அவன் ஒரு கிறுக்கே, நீ ஒரு கிறுக்கி. வா என் கூட பேசாம. நல்லா வந்து சேர்ந்துருக்குங்க ரெண்டும். அவருக்கு இருக்கே, நான் கிறுக்கியா? அப்ப நீ யாருடா? வழக்கண்ண உன் ஃப்ரெண்டு தானே, அப்புறம் வேற எப்படி இருப்பேன்? இப்ப நீ வரலன்னு வை, அப்புறம் பாதை தெரியாம குன்னூரத்தான் சுத்தி வரணும். ஏண்டா வந்துட்டேன்டா. நல்ல வேலை நம்ம தாலி செயின் போட்டு விட்டதை கவனிக்கல. லூசு, 2 தாலி போட்டிருக்கு கழுத்துல. ஆனா இவ கழுத்துல அந்த தாலியை போடுறதுக்குள்ள என்ன பாடுபட்டுட்டேன். நல்ல வேலை அவளும் பார்க்கல, எம்கேவும் பார்க்கல. எம்கே கண்ணுல நான் படல. இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, செயினா இருக்கிறவங்க எல்லாம் எப்படித்தான் யாருக்கும் தெரியாம கச்சிதமா காரியத்தை முடிக்கிறாங்களோ தெரியல. கழுத்துல இருந்து செயினை அறுக்கிறதெல்லாம் தைரியமா அறுத்துறானுங்க. நமக்கு ஒரு செயினை போடுறதுக்கு என்ன பயமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இவ கழுத்துல போடுறதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு. இதுவே வேற யார் கழுத்துலயாவது போட சொன்னா நல்லா அசால்ட்டா ஈஸியா போட்டுருவேன். ஆனா இவ இதை எப்ப பார்த்து எப்ப நம்ம கிட்ட கேப்பா? கேட்டா எனக்கு தெரியாதுன்றணும். அதுக்கு முன்னாடி சத்தம் இல்லாம போய் அங்க வீட்டுல சாப்பிட உட்காந்துடணும். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு சார். ஆமா சொல்லுங்க. ஊட்டியை சுத்தி பாக்குறதுக்கு நாங்க எப்ப கிளம்பட்டும்? தாராளமா போயிட்டு வாங்க. அதான் எப்படி போறதுன்னு தெரியல. எஸ்டேட்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் வேன் பிடிச்சு வந்திருந்தாங்க. ஆமா வந்திருந்தாங்க. அந்த வேனை திருப்பி வர சொல்றேன். சரி, வேன் அமைதி கொடுக்குறீங்களா? சூப்பர், ஓகே. அப்படின்னா அந்த வேன்லயே நாங்க போயிட்டு வந்துடட்டுமா? நல்லா ஜம்முன்னு. தாராளமா போயிட்டு வாங்க. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் என்ன தூங்கி எந்திரிச்சு வரல. தூங்கி எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்டயும் வாரீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிடலாம். அவங்க இருக்கட்டும், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அப்படிங்கிறீங்களா? ஆமா, அதுவும் சரிதான். அவங்க தனியா போகணும்னு நினைப்பாங்க. சரி போயிட்டு வரட்டும். நாங்க அப்படியே கூட்டமா போயிட்டு வரோம். ஆமா அதான். மணி என்ன இப்போ? ஒரு 6 ஆகுது. இப்ப கிளம்புனா நைட்டுக்குள்ள வந்துடலாமா? அது உங்க விருப்பம் தான். சரி யார் யார் வரீங்க? எல்லாரும் போவோம்.
யார் யார் வாரீங்களோ எல்லாரும் சொட்டு, இல்லைன்னா அப்புறம் தலையில கட்டுறதுக்கு மப்ளரு, இல்லை காதுக்குள்ள வைக்கிறதுக்கு பஞ்சாவது எடுத்துட்டு வந்துருங்க. நான்லாம் அங்கே ஊர்ல இருந்து வரும்போதே எல்லாமே கொண்டு வந்துட்டேன். இருக்கு இருக்கு, எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். காதுல கட்டுறதுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அப்ப சரி போவோம். ஏம்மா நீங்க வரீங்களா? இல்லை இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, நீங்க ஊட்டியிலேயே தான் வருஷக்கணக்கா இருக்கிறவங்க. உங்களுக்கு என்ன ஊட்டியை சுத்தி பார்க்கறதுக்கு? ஆமா ஆமா, உங்களுக்கெல்லாம் ஊட்டி ஒரு சாதாரண விஷயம். எங்களுக்கு தான் காணாததை கண்ட மாதிரி இருக்கு. அப்படித்தான் இருக்கும். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க, நல்லா போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. புகழப்பா. சொல்லுங்க, இருக்கேன். பெரியவங்களெல்லாம் வச்சு பேசணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? பேசிடுவோம். அம்மா உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? என்னங்க ஐயா? அது எல்லாம் நல்ல விஷயம்தான். சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. என்ன இப்படி கேட்கறேன்னு நினைச்சுக்காதீங்க. என்னங்க ஐயா சொல்லுங்க, எதுவா இருந்தாலும். நீங்க எல்லாம் இப்படி தயங்கலாமா? இல்ல, அப்படி ஒரு நிலைமையில தானே நாங்க இருக்கோம். அப்படி என்னங்க ஐயா கேட்க போறீங்க? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, என் மகன் சின்னவனுக்கு. சின்னவருக்கு? உங்க பேத்தி வெண்ணிலாவை கட்டி தருவீங்களா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஐயா என்ன பேசுறதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லிருங்க. இல்ல நீங்க ரொம்ப பெரிய இடம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. இல்ல எனக்கு தெரியுமே, நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அது எப்படி உண்மையாகும்? என் மகன் சின்னவன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஆமா. தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி பேசலாமா? அது இல்லைங்க ஐயா. இங்க பாருங்கம்மா, ஏற்கனவே கல்யாணம் ஆன தம்பி அப்படின்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்க, கவலையும் படாதீங்க. என் மாப்பிள்ளைய பார்த்தீங்களா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட இருக்கிறவரை தான் என் மக காதலிச்சா. நான் சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன் பார்த்தீங்களா? இப்ப 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்க. ஆமா, பார்க்க தான் செய்றேன். அதான் அதே மாதிரி தான் எம்கே தம்பியும். அவர் பாவம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு அந்த பொண்ணால. இத்தனைக்கும் அந்த பொண்ணு கூட அவர் வாழவே இல்லை. என் மாப்பிள்ளையாவது வாழ்ந்து ஒரு குழந்தைய பெற்றிருக்காரு. நானே அதை பத்தி எதுவுமே யோசிக்கல. நீங்களும் யோசிக்காதீங்கம்மா. அதுக்கும் மேல எம்கே தம்பியும் உங்க பேத்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க வேற. எனக்கே என் மக சொல்லிதான் தெரியும். அதனாலதான் இப்போ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நாங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். வேன்ல வரும்போது 2 பேரும் நல்லா சந்தோஷமா சிரிச்சுல பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, நானும் பார்க்க தான் செஞ்சேன். அப்புறம் என்னம்மா? இல்லைங்கய்யா, நீங்க ரொம்ப பெரிய இடம். எனக்கு அதான் ரொம்ப யோசனையா இருக்கு. அதான் சொல்றேன், என் மகனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியும். தம்பி பிள்ளைகிட்ட ரொம்ப பிரியமா தான் இருக்கும். என்கிட்டயும் நல்ல மரியாதையா தான் பேசுவாரு. அப்புறம் என்னம்மா? இல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு பாக்குறீங்களா? அது 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 என் பேத்தி தான் பார்க்கணும். அவளே அதை பத்தி எதுவும் நினைக்கல. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல வசதி தான் அம்மா. நானே முழு மனசோட சம்மதிச்சு தான் கேட்குறேன். உங்க பேத்தியை என் மகன் சின்னவனுக்கு கட்டி தருவீங்களா? அப்புறம் என்ன, அம்மாவே இறங்கி வந்து கேட்டுட்டாங்க. நீங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு நான் தானே காரணம். நான் பேசின பேச்சும் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட முறையும் தானே காரணம். அது நான் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை. இனிமேலும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை. நீங்கள் உங்கள் பேத்தியை கட்டி கொடுங்க எங்கள் வீட்டுக்கு. நான் என் பிள்ளை போல பார்த்துக்குவேன். நீ என்னடா சொல்கிற? எனக்கெல்லாம் சம்மதம் தான். நீங்கள் தாம்மா சொல்லணும். சரி ஐயா, பெரியவங்க கேட்குறீங்க, நான் மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இல்லை, நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? பிள்ளைங்களும் ஆசைப்பட்டுட்டாங்க. அதான் அதான் அதுக்காக மட்டும்தான். பிள்ளைங்க விருப்பம் போலயே நடக்கட்டும். அதுக்கு மேலே நம்ம முடிவு என்ன இருக்கு? பிள்ளைங்க முடிவு தான் நம்ம முடிவும். ரொம்ப சந்தோஷம்மா. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பையனுக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும். கிடைச்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரிங்க. அதுக்குள்ள அவனும் தொழிலில் நல்லா காலை ஊனிக்கிடுவான். சரிங்க. அப்புறம் என்ன, பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. இந்த சந்தோஷத்தோடையே அப்படியே குழு குழுன்னு ஊட்டி சுற்றி பார்க்க கிளம்புவோம் வாங்க. சரிங்க ஐயா, அப்போ நாங்கள் கூட போயிட்டு வரட்டுமா? எல்லாரும் ரெடி ஆகுங்க, வேன் வந்துடும். சரி வாங்க, என்ன யார் யார் வராங்கன்னு கேட்போம். என்னங்க? பெரியவனுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டோம். ஆமா. இதே மாதிரி சின்னவன் கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இல்லைங்க. அவங்க பாட அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஏங்க, சின்னவனுக்கு நல்லபடியாக டிவோர்ஸ் கிடைச்சிருமா? கிடைச்சிரும், நம்புவோம். சரிங்க. சரி, உன் மகனும் மருமகளும் எந்திரிச்சிட்டாங்களான்னு பாத்தியா? எந்திரிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒன்றும் தொந்தரவு பண்ணலை. எப்போ வர்றாங்களோ வரட்டும்னு விட்டுட்டேன். அப்பா, என்னடா குட்டி, எந்திரிச்சிட்டியா? ஆமாப்பா, சென்னை வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. சென்னைக்கா? எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, போயிட்டு வந்துடட்டுமா? நேற்று தாண்டா உங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆமாப்பா, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். குட்டி என்னையா? இப்பதான் உங்க அப்பா வெண்ணில அவங்க பாட்டிக்கிட்ட உங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசினாரு. அந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தா அதுக்குள்ள சென்னைக்கு கிளம்புறேங்கிற. என்னடா குட்டி, என்ன விஷயம்? அப்பா, வினிதாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்னவா? அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சாம்பா. அட கொடுமையே, இது என்ன அநியாயமா இருக்கு? அதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இல்லப்பா. அப்புறம் எதுக்கு நீ போகணும்? அப்பா, ஹஸ்பண்ட்னு என் பேரை தான் கொடுத்துருக்காங்களாம். எல்லாம் அந்த அர்ஜுன் வேலையா தான் இருக்கும்.
ஏங்க நீங்க உங்க ஃப்ரெண்டு சோமநாதன் அண்ணன்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு பேசுங்கங்க. அவர் குணத்துக்கு இப்படி ஒரு பையன் ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கான். சரி, எது எப்படி இருந்தாலும் பொறுப்பு இவனுக்கு தானே. இப்போ அது எப்படிங்க? இன்னும் டிவோர்ஸ் ஆகலைல்ல. அதுக்கு என் பிள்ளைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் பிள்ளை ஒரு பாவமும் அறியாதவன். அந்த ஏமாத்துக்காரிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ புலம்பி பிள்ளைய வளர்க்குறதுங்கிறது லேசான காரியம் இல்லை மரகதம். அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு தூசு தும்பு மேலே பட விடாம வளர்க்கணும். ஒரு செடிக்கு கூட பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றினா தான் நல்லா வளரும். ஆனா நீ பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல விட்டுட்டு எனக்கு நேன்னு இருந்துட்ட. அது எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாத்தியா? சாரிங்க. என்கிட்ட சாரி கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, நீ போயிட்டு வாப்பா. சரிப்பா, கார் எடுத்துட்டு போ. ம், சரிங்கப்பா. ம், சரி, பார்த்து போயிட்டு வா. ஓகேப்பா. அண்ணங்கிட்டையும் சொல்லிட்டு போ. சரிங்கப்பா. நானும் கூட போயிட்டு வரட்டுமா? நீ அம்மா? இவருக்கு துணைக்கு. சரி, போயிட்டு வாங்க. ம். வரோம்ப்பா. சரிப்பா. குட்டி, அம்மாட்ட சொல்லிட்டு போ. அம்மாட்டையும் சொல்லிட்டு போடா. அம்மா போயிட்டு வந்துடுறேம்மா. சரியா கண்ணு, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துடுறான். சரிடா, சரி, பார்த்து போயிட்டு வாங்க என்ன. ம். ஏங்க ஏங்க போதும், புலம்பாத, போ. என்னங்க? போய் வேலை இருந்தா பாருமா, போமா. சாரிங்க. சரி போ, வேலை இருந்தா பாரு, இல்லைன்னா ரெஸ்ட் எடு, போ. எனக்கு தான் பிள்ளைய வளர்க்க தெரியல. நானும் கெட்டதோட இல்லாம என் பிள்ளை வாழ்க்கையையும் கெடுத்துட்டேன். சார், இன்னைக்கு பந்தல் எல்லாம் பிரிச்சிடலாங்களா? இல்ல, இன்னும் ஒரு 2 நாள் இருக்கட்டும்னு அப்பா சொன்னாங்க. அப்படிங்களா சார்? சரி, அப்ப இருக்கட்டும். ஒரு 2 நாள் கழிச்சே பிரிப்போம், பதறாம பிரிப்போம், ஒன்றும் அவசரம் இல்லை. சேர்ஸ் எல்லாம் மட்டும் எடுக்க சொல்லிடுங்க. சரிங்க சார், எடுக்க சொல்லிடுறேன். அப்புறம் இன்னைக்கும் லீவ் சொல்லிட்டீங்களா? லேபருங்க எல்லாருக்குமே 3 நாள் லீவு சொல்லியாச்சு சார், முன்னாடியே. கல்யாணத்துக்கு முத நாள் நேத்து, இன்னைக்கு. சரி, ஓகே. அப்போ நாளையில இருந்து வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரிங்க சார். சார், அப்புறம் போனஸ் தாரேன்னு சொல்லி இருந்தீங்க கல்யாணத்துக்கு, அது சேலரி கொடுக்கும்போது சேர்த்து கொடுக்கலாம். ஆட்டும் சார், அப்படியே சொல்லிடுறவா? ஆமா, அப்படியே சொல்லிடுங்க. சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆமா சார், இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறது தான் எனக்கும். அதான் ரொம்ப வேலை பார்த்துட்டீங்க. சரிங்க சார், சரி, நான் போய் நல்லா தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு வரேன். ஓகே. அப்ப வரேன் சார். வாங்க வாங்க புது பொண்ணு. புது மாப்பிள்ளைக்கு டீ கொண்டு வந்திருக்கேன். குடிக்கலாமே, கொடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. குடிங்க குடிங்க. அப்புறம் நேற்று நைட்டு நல்லா தூங்குனீங்களா? ஓய், உன்னை தாண்டி கேட்குறேன். நீங்க தூங்குனீங்களா? நான் தூங்கவே இல்லையே. அப்படியா? தூங்காம என்ன பண்ணீங்க? அதை நீங்க தான் சொல்லணும். போங்க, டீயை குடிங்க பேசாம. மனு, ம். நீ குடிச்சிட்டியா? இனிமே தான். அப்போ இந்தா, நீ முதல்ல குடி. இல்ல, நான் உள்ள எடுத்து வச்சிருக்கேன், நீங்க குடிங்க. சும்மா குடிங்க. இல்ல, நான் எனக்கு வேற எடுத்து வச்சிருக்கேன், நீங்க குடிங்க. ஏன் இதை குடிக்க மாட்டீங்களா? இது உங்களுக்கு. ஏன் இதுல ஸ்பெஷலா மசிய மருந்து எதுவும் கலந்து வச்சிருக்கீங்களா என்ன? ஆமா ஆமா, வசிய மருந்து கலந்து வச்சிருக்கோம். பாத்தியா, கரெக்டா சொல்லிட்டேனா? சும்மா குடிங்களோ, மருந்து கலந்து வச்சிருக்காங்களாம்ல. அப்புறம் என்ன, நீங்க கொஞ்சம் குடிக்க வேண்டியதுதானே? நாங்க உள்ள குடிச்சுக்கிடுவோம். அப்போ இதுல ஏதோ ஸ்பெஷலா கலந்துருக்க எனக்கு மட்டும். ஆமா, கலந்துருக்கேன். பாத்தியா, நான் சொல்லிட்டேனா? நான்லாம் மருந்து கலந்து தான் உங்களை மயக்கணும், நீங்க தான் எதுவும் கலக்காமலே மயக்குறீங்க. அப்படியா? ஆமா. சரி, இதுல என்ன கலந்துருக்க சொல்லு. டீ, ம் பால், ம் சக்கரை, ம் அதோட கொஞ்சம் லவ். அப்ப கண்டிப்பா இதை நான் உனக்கு ஷேர் பண்ணியே ஆகணும். சும்மா குடிங்க என்ன. இந்தா, நீ கொஞ்சம் குடிச்சிட்டு கொடு. இதெல்லாம் நேத்தே பண்ணியாச்சு, ஒழுங்கா குடிங்க குடுக்கறத. ஏன்டி, நீ எல்லாம் ஏதாவது கொடுத்தா நான் மறு பேச்சு பேசாம குடிக்கிறேன்ல. ஐய். அப்ப நானும் டீ குடுக்கறேன்ல, ஒழுங்கா குடி. ம். நீங்க தான் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, குடிங்க. அப்போ உங்களுக்கு? நீங்க குடிச்சிட்டு அப்புறமா எனக்கு கொண்டு வாங்க. ம். எப்பவும் அப்படியே கொடுங்க என்ன? ம், நல்லா இருக்கே. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஒண்ணு நீங்க குடிச்சிட்டு எனக்கு அப்புறமா கொண்டு வந்து கொடுங்க. சரி. இல்லாட்டி நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். நீங்க வேலையா இருந்தீங்க, அதான் உங்களுக்கு முதல்ல எடுத்துட்டு வந்தேன். அப்படி எடுத்துட்டு வர்றவங்க 2ஆ எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க எப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சுக்கணும்டி, தெரிஞ்சுக்கணும். ம். சரி, குடிங்க. அப்புறம் நேத்து உங்க வீட்ல ஏதோ விசேஷம்னு கேள்விப்பட்டேன். ஐய் சேட்டா. என்னங்க? ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது. ஒரு 4-5 டீயாவது குடிச்சிட்டு தான் நம்ம பேச வரணும். அதுக்கு தான் சொல்றேன், முதல்ல நீங்க குடிச்சிட்டு அப்புறமா கொடுங்கன்னு. ம். எல்லாரும் ஊட்டிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு என்ன? நம்மளும் போவோமா?
ஊட்டியில நம்ம சுத்தாத இடம்னு ஏதாவது ஒன்று இருக்கா என்ன? ஆமால்ல. நீங்க தான் ஊட்டியில ஒரு இடம் விடாம எனக்கு சுத்தி காட்டிட்டீங்களே. ஆமா, அது அப்போ. ஆமா ஆமா அப்போதான். எதுவுமே தெரியாத மாதிரி என் கூடவே வந்தீங்களே. ஆமா எனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. ஆமா ஆமா, ஒன்றும் தெரியாது, பார்த்தேன் நேத்து. பாத்தீங்களா? சரிதான். குழந்தைனார் உங்களை தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்படியா? என்ன விஷயம்டா? நீங்க இப்ப வெளியே போயிருந்தீங்கல்ல, ஆமா ஏதாவது சொன்னானா? சென்னைக்கு அவசரமா கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீங்க வரவும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சென்னைக்கா? ம். என்ன வேண்டா? நான் என்னன்னு கேட்டேன், என்கிட்ட ஒன்றும் சொல்லல. நீங்க வரவும் ஃபோன் பண்ண சொன்னாரு. சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாரு. நிலாவும் கூட போயிருக்காங்க. அப்படியா? அப்பாவுக்கு தெரியுமாடா? மாமாவுக்கும் அத்தைக்கும் தெரியுமா? அவங்க கிட்ட சொல்லிட்டாங்களாம், உங்ககிட்ட மட்டும் சொல்ல சொன்னாங்க. சரிடா, நான் என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ம். வினி, எம்கே. என்னாச்சு வினி? சடனா? எம்கே, நீயா வந்திருக்க? நான் தான் வந்திருக்கேன். எப்படி ஆச்சு இது? எங்கேயாவது விழுந்துட்டியா? இல்ல. அப்புறம் சடனா எப்படி ஆச்சு? அர்ஜுன் அர்ஜுன் ஜூஸ்ல ஏதோ மருந்து கலந்து கொடுத்துட்டான். எது? ம். அவன் குழந்தை தானே இது? ஆமா ஆமா எம்கே. ராஸ்கல் எதுக்கு அப்படி பண்ணான்? அவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நீ நீ எதுக்கு எம்கே இங்க வந்த? உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எதுக்கு இங்க வந்த? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? ஓ நம்பர் எப்படி அவங்களுக்கு தெரியும்? தெரியலையே. நீ சொல்றத வச்சு பார்த்தா மேபி அர்ஜுன் தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பண்ணிருப்பான். என்னாச்சு? உங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் டைம் சரியில்லையா? என்ன எதுவும் கேட்காத. சரி சரி, ஒன்றும் கேட்கல. இப்போ உனக்கு ஓகேவா? பெட்டரா இருக்கியா? சார். எஸ் மேம். நீங்க தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்டா? எஸ் மேம், எஸ். ஏன் சார், பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, இப்படியா நடந்துக்கிறது? என்னாச்சு மேம்? இன்னையோட இவங்க இங்க வந்து 3வது நாள் ஆகுது. யாருமே கூட இல்ல. யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாரு. அட்மிட் பண்ணதோட சரி கிளம்பிட்டாரு. ஏன் சார், ஹஸ்பண்ட்னு நீங்க எதுக்கு சார் இருக்கீங்க? இந்த பொண்ணை இந்த நிலைமையில விட்டுட்டு எங்க சார் போனீங்க? மேம் மேம். என்னம்மா? அவரை திட்டாதீங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. எந்த தப்பும் இல்லையா? குழந்தைய கொடுக்க வேண்டியது, அப்புறம் எனக்கு என்னன்னு போயிட வேண்டியது. ப்ளீஸ் மேம், அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. என்னமோ போங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் ஆம்பளைங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. என்ன வந்து பாருங்க சார் அப்புறமா. ஓகே மேம், ஓகே. சாரி எம்கே. வினி, நீ இங்க வந்து 3 நாள் ஆகுதா? ம் 3 நாளா தனியாவா இருக்க? ம். எங்க போனான் அந்த ராஸ்கல்? என்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஈவினிங் வந்து பார்க்குறேன்னு சொன்னான், வரவே இல்லை. உன்னோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே? அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் எம்கே. சரி. இது வரைக்கும் அப்பாவும் வரல, அக்காவும் வரல. 3 நாளா தனியாக தான் இருக்கேன் எம்கே. பாத்ரூம் போக கூட எந்திரிச்சு போக முடியல, வலிக்குது. அவங்க எல்லாருக்காகவும் தான் எம்கே நான் உனக்கு துரோகம் பண்ணேன். ஆனா அவங்க யாருமே இப்ப எனக்காக வரல. நீ மட்டும்தான் வந்திருக்க. சரி சரி வினி, அழாத அழாத, நான் இருக்கேன்.